சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். வாங்க அண்ணே. அண்ணே, சம்பத் இன்னைக்கு புதுசா ஆபீஸ் திறந்திருக்கான் அண்ணே. என்ன சொல்றீங்க? உண்மையாவா? ஆமா அண்ணே, இப்பதான் என் கண்ணால பாத்துட்டு வரேன் அண்ணே. பாத்தியாமா அந்த ஆள் எவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகின்னு? தம்பி, எங்க ஆபீஸ் திறந்திருக்கான் எனக்கு காட்டுங்க. அவனை பார்த்து நானே 4 வார்த்தை கேட்கிறேன். இருங்க அண்ணே, ஈஸ்வரிக்கு இப்பதான் போன் பண்ணி சொல்லிருக்கேன். அவ இப்ப வந்துருவா அண்ணே, நம்மள சேர்ந்து போலாம் அண்ணே. தம்பி, எதுக்கு ஈஸ்வரி எல்லாம்? நானே அவனை கவனிச்சுக்க மாட்டானா? ஒரு நிமிஷம்மா, அவசரப்படாதம்மா. ஈஸ்வரியும் வந்துட்டுமா. இப்ப முதல்ல 2 பேரும் வர போறீங்களா இல்லையா? இல்லம்மா, அதுக்காக சொல்லம்மா. வந்து இடத்தை காட்டுங்க. பேசி இருந்தாலும் ஏதாவது சொல்லிட்டா அழகு சொல்றா. சம்பத், சம்பத் யாரு? அக்கா, வசுந்தரா வந்திருக்கா. வசுந்தராவா? அவதானே, என்னன்னு கேட்கலாம். அக்கா அக்கா இருக்கா, நீ எமோஷனல் ஆகாத. நீயும் மனோஜும் உள்ளே இருங்க, நான் போய் அவளை பார்த்துட்டு வரேன். சரிங்க அங்கிள். இரு மனோஜ். உட்காருங்க மேடம், இருங்க. ஆமா, யாரு இது? அலையா விருந்தாளியா வந்திருக்கிறது? நீ செஞ்ச காரியத்துக்கு உன் முகத்திலேயே முழிக்க கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா முழிக்கிற மாதிரி அமைஞ்சிருச்சு. ஓ, என்ன என்கிட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்கியா? யார்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? நீ சம்பத், நான் அழகோட அப்பாவை கல்யாணம் பண்ணது பிடிக்காம நீ கூடவே இருந்து மனசுல இருக்கிற வஞ்சத்தை தீக்கிறதுக்காக அவரை துடிக்க துடிக்க கொண்டு இருக்க. பழி தீர்த்துக்கிட்டல, என்னமா உனக்கு கொலவெறி தீரல? வேற என்னடா வேணும் உனக்கு? என் அப்பாவோட சாம்ராஜ்யம் எனக்கு திரும்ப வரணும். அதுக்கான ஆரம்ப விழா தான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. அட பாவி, எந்த மனுஷனும் செஞ்ச நன்றிய மறக்க மாட்டான். ஏண்டா, அவர் உனக்கு எந்த அளவுக்கு செஞ்சிருப்பாரு? உன்னை நல்லபடியா பாத்துக்கிட்டு வளர்த்து ஆளாக்குனாரு. இந்த மார்க்கெட்டுங்கிறது அவரோட கனவு. அவரை கொண்டது மட்டும் இல்லாம இப்ப அவர் கனவை கொல்ல பாக்குறியா? ஏய், சரிதான், நிறுத்து. உன் புருஷன் கனவு காண்றதுக்கு முன்னாடி இது என் அப்பாவோட கனவா இருந்துச்சு. அத கலைச்சது உன் புருஷன் தான். ஓ, அதுக்குதான் உன் வன்மத்தை இப்படி தீர்த்துக்க பாக்குறியா? இதுக்கு முன்னாடி இதே மார்க்கெட்ல பினான்ஸ் பண்ணணும்னு எத்தனையோ பேர் வந்தாங்க. அவங்கள வந்த தடமை தெரியாம காணாம போயிருக்காங்க. இப்போ நீ கிளம்பிருக்கியா? ஆமா, இதுல என்ன தப்பு இருக்கு? உனக்கு உன் அப்பாவோட கனவை விட உன் புருஷன் கனவு பெருசா இருக்கலாம், முக்கியமானதா இருக்கலாம். ஆனா என்னாலலாம் அப்படி நினைக்க முடியாது. நீ எப்படி உன் புருஷனோட கம்பெனி நல்லபடியா நடக்கணும்னு ஆசைப்படுறியோ அதே மாதிரிதான் நான் நம்ம அப்பா சாரி என் அப்பாவோட ஆசைப்படி இந்த மார்க்கெட்ல அவரு பேர்ல ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி ஆரம்பிச்சு அத நல்லபடியா நடத்தணும்னு ஆசைப்படுறேன். உனக்கு தெரியாத ஒரு விஷயத்த சொல்றேன், நல்லா கேட்டுக்க. நம்ம அப்பா சாகிறதுக்கு முன்னாடி என்ன எழுதி வச்சுட்டு போனார்னு தெரியுமா? அவர் பேர்ல ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி ஆரம்பிச்சு நடத்தணும்னு எழுதி வச்சுட்டு தான் அவர் உயிரே விட்டார். இத பார், நீ ஏத்துக்கிறையோ ஏத்துக்கலையோ, நம்ம அப்பாவோட கடைசி ஆசை தான் நான் நிறைவேற்றி வச்சுக்கிட்டு இருக்கேன். இத பார், உனக்கு நம்ம அப்பா மேல உண்மையான பாசமோ அக்கறையோ இருந்தா ஆபீஸ்க்குள்ள வந்து என்ன ஆசீர்வாதம் பண்ணி மனசார வாழ்த்திட்டு போ. இல்ல அது முடியாதுன்னா தேவையில்லாம இங்க நின்னு தகராறு பண்ணிட்டு இருக்காத. பேசாம வந்த வழியை பாத்துக்கிட்டு போ. அவ்வளவுதான் நான் உனக்கு சொல்லிட்டேன். மாமா, நீ யாருகிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்கேன்னு தெரியுதா? ஏ சம்பத், வார்த்தையை அளந்து பேசு. இன்னொரு வார்த்தையை அண்ணிய பத்தி மரியாதை குறைச்சல பேசுன, உனக்கு கை இருக்க வேண்டிய இடத்துல கால் இருக்கும், கால் இருக்க வேண்டிய இடத்துல கை இருக்கும். டேய் மீசக்கார மச்சான், முதல்ல உன்னை தாண்டா அடிக்கணும். ஒழுங்கு மரியாதை ஓடி போயிரு சொல்லிட்டேன். ஏய், நீ பண்ற அயோக்கியத்தனத்துக்கு நம்ம அப்பா இல்ல சாரி, ஏன் அப்பாவை நீ துணைக்கு சேர்த்துக்கிறியா? இத பாரு, என் மனசுக்கு பிடிச்சவரோட நான் போனது அவருக்கு பிடிக்கலதான், எனக்கு அது நல்லா தெரியும். ஆனா
நான் அவரை பாக்குறதுக்கு எனக்கு வாய்ப்பு தரல. கண்டிப்பா நான் அவர்கிட்ட போய் பேசியிருந்தேன்னா அவர் என்ன மன்னிச்சு என்னை ஏத்துக்கிட்டு இருந்திருப்பாரு. நான் போகணும்னு தான் நினைச்சேன். ஆனா பெரியப்பாவும் அவரோட பொண்ணு பத்மாவதியும் தான் ஏதோ சதி செஞ்சு அவரை பார்க்கவே விடல. அவருக்கு தெரியாம அதிர்ச்சியில தப்பான முடிவு எடுத்துட்டாரு. என்ன புது கதை விடுற? டேய், இது புது கதை இல்லடா, இதுதான் உண்மையான கதை. இதுதான் நடந்துச்சு. இது நடந்த பழைய கதை. அந்த பழசெல்லாம் நீ தான் கிளறிட்டு இருக்க. அது நீ பண்ணலன்னு எனக்கு நல்லா தெரியும். உன் பின்னாடி இருந்து யாரோ செஞ்சிட்டு இருக்காங்க. யாரு சொல்லு. இது பார், எனக்கு பின்னாடி வேற யாரும் இல்ல. என் அப்பாவோட ஆத்மா தான் இருக்கு. அது உன்னையும் ரத்னவேல் பாண்டி குடும்பத்தையும் கூண்டோட மேல அனுப்பணும்னு எனக்கு கட்டளை போட்டிருக்கு. அந்த கட்டளைய நான் நிறைவேற்றாம விட மாட்டேன். ரத்னவேல் பாண்டி குடும்பத்துல ஒருத்தரை கூட நான் உயிரோட விட மாட்டேன். சம்பத் சார், மனோஜ், யாரது? ஈஸ்வரி, என் மாமா குடும்பத்துல ஒருத்தரை கூட நீங்க உயிரோட விட மாட்டீங்களா? இதுக்கே உங்க மேல கேஸ் புக் பண்ணி உள்ள தள்ளலாம், தெரியும்ல? இப்பதான் உள்ள போயிட்டு ஜாமீன்ல வெளியே வந்திருக்கீங்க. மறுபடியும் உள்ள அனுப்புற மாதிரி பண்ணிடாதீங்க. ஏய், என்ன மிரட்டுறியா? நடக்காதத சொன்னாதான் மிரட்டல், நடக்க போறத சொன்னா எச்சரிக்கை. நான் உங்களை எச்சரிக்கிறேன், ஒழுங்கா இருந்துக்கோங்க. அத்தை, நீங்க எதுக்கு தான் இங்க வந்தீங்க? வாங்க நம்ம போலாம். இல்ல ஈஸ்வரி, இவன் மார்க்கெட்ல பினான்ஸ் ஆரம்பிக்கிறேன்னு சொல்றதே என் கூட பிரச்சனை பண்றதுக்கு, தகராறு பண்றதுக்கு தான். அது மட்டும் இல்ல, இந்த மார்க்கெட்ல பினான்ஸ் பண்ணணுங்கிறது என் புருஷனோட கனவு. அத கலைச்சு சின்ன பின்னமா ஆக்கணுங்கிறதா இவன் எண்ணம். அதை எப்படி விட்டுட்டு போக முடியும்? அத்தை, இவர் அழிக்கணும்னு பிளான் பண்ணிட்டா அழிச்சிருவாரா? இவர் என்ன முக்கடவுளா இல்ல மூணாவது கடவுளா அழிக்கிறதுக்கு? அத்தை, இவரால நம்ம கடையில இருந்து ஒரு கடைய கூட பிடிக்க முடியாது. வாங்கத்தை, நம்ம பாத்துக்கலாம். ஓ அப்படியா? அதையும் பாத்தரலாம். உன் போலீஸ் அதிகாரத்தை வச்சு என்ன வேணாலும் சாதிச்சிடலாம்னு நினைச்சிட்டு இருக்கியா? இந்த மார்க்கெட்டுக்குள்ள ரத்னவேல் பாண்டியோட ஃபைனான்ஸ் கம்பெனிய இருந்த இடம் தெரியாம போன தடமும் தெரியாம நான் ஒளிச்சு கட்டல. என் பேரு சம்பத் இல்ல. டேய், முடிஞ்சா பண்ணி பாருடா. இந்த வசுந்தரா உயிரோட இருக்கிற வரைக்கும் அது உன்னால முடியாது. மாமா, நீ கூடிய சீக்கிரத்துல உன் பேரை சம்பத் இல்ல சர்பத்துன்னு மாத்திக்க. இந்த வெயில் காலத்துக்கு நல்ல பொருத்தமான பேரா இருக்கும். டேய் முட்டா பையில அழகு சுந்தரம், யாரோட பேரு மாறுது, யாரு பெருமை அழியுதுன்னு கூடிய சீக்கிரத்துல பார்க்க போறாடா. யாருடா முட்டை பைய? அத்தை, அத்தை, விடுங்க அத்தை. அவரு பின்னாடி இருந்துட்டு யாரோ நல்லா சாவி கொடுக்கறாங்க, இவரு நல்லா ஆடுறாரு. அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்களுக்கு சுளுக்கு எடுத்துட்டா இவர் அடங்கிடுவாரு.